பாஜக கட்சிக்கு தமிழ்நாட்டில் அதிமுகவை விட்டால் வேறு வாய்ப்பில்லை என்று விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க பாஜக முயற்சி செய்வதாகவும் கூறினார். பாரதிய ஜனதா இந்த சட்டமன்ற தேர்தலை தனித்து சந்திக்க விரும்பவில்லை. அவர்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் அதிமுகவோடு கூட்டணி சேர்வதாகத்தான் இருக்கும். அதற்கான பல்வேறு நகர்வுகளை அவர்கள் முன்னெடுத்து செல்வதை காண முடிகிறது. பழனி முருகன் கோவிலில் சாமி தரிசனம் செய்தது குறித்த கேள்விக்கு பதிலளித்த திருமாவளவன், எந்த மதத்தவர் அழைத்தாலும் தாங்கள் சென்று வழிபடுவோம் என்று கூறினார். சனாதனம் என்பது வேறு, கடவுள் நம்பிக்கை என்பது வேறு. கடவுள் நம்பிக்கை, மத நம்பிக்கை இது சாதாரண மக்களுடைய உணர்வுகள். சாதாரண மக்களுடைய உணர்வுகளை மதிக்க வேண்டியது எங்களை போன்றவருடைய கடமை. சமூகத்தில் நடைபெறும் அனைத்து குற்றங்களுக்கும் அரசை குறை சொல்ல முடியாது என்றும் திருமாவளவன் தெரிவித்தார். டெல்டா மாவட்டங்களில் வரும் 25 மற்றும் 26ஆம் தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக குறிப்பிட்டுள்ளது. மேலும் வங்கக்கடலில் தெற்கு அந்தமானை ஒட்டி உருவான வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி வரும் 23ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாக வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்துள்ளது. வரும் 25 மற்றும் 26ஆம் தேதி தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை ஆகிய 5 மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்துள்ளது. வரும் 26ஆம் தேதி கடலூர் மாவட்டத்தில் மிக கனமழைக்கும், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், ராமநாதபுரம் ஆகிய 4 மாவட்டங்களிலும் புதுவையிலும் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. ராமேஸ்வரத்தில் கொட்டிய கனமழையால் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்த நிலையில் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மேகவெடிப்பு காரணமாக ஒரே நாளில் 44 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை கொட்டியது. இதேபோன்று தங்கச்சி மடத்தில் 34 சென்டிமீட்டர், பாம்பனில் 28 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பெய்தது. மண்டபத்தில் 27 சென்டிமீட்டரும், ராமநாதபுரத்தில் 13 சென்டிமீட்டர் மழையும் பதிவானது. பாத்ரூம் மண்ணால கட்டி கொடுத்தா சாப்பிட்டுருச்சுங்க. நல்ல வேலை 2 பிள்ளைய சாகுறது தப்பிச்சுக்கிருச்சு. சமையல்லாம் பண்ண முடியல, சாப்பாட்டுக்கு ரொம்ப சிரமம் தான். எப்படி சமையல் பண்ண முடியும்? தண்ணியே வீடு ஃபுல்லா இருக்குள்ள எப்படி சமையல் பண்ண முடியும்? அங்க ஒரு கம்மா இருக்கு, அதை வெட்டி இங்கிட்டு தண்ணி விட்டுறாங்க. அங்கிட்டு இருந்து தண்ணி எங்கே திறந்து விட்டுறாங்க. அதனால எங்க ஏரியா மட்டுமே தண்ணிக்குள்ள இருக்கு. மழை வெள்ளத்தில் பாம்பு, தேள் உள்ளிட்ட பூச்சிகள் மிதந்து வருவதாலும் தொற்று நோய் பரவும் அபாயம் இருப்பதாலும் தேங்கியுள்ள நீரை உடனடியாக வெளியேற்ற வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் தொடர்ந்து மழை பெய்ததால் சாலைகளில் தேங்கிய மழைநீரால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். குறிப்பாக குமாரபுரம், முத்துநகர், குறிஞ்சிநகர், ராஜீவ் கண்ணா நகர் சாலையில் மழைநீர் தேங்கியுள்ளது. மேலும் வடக்கரத வீதிகளில் மழை நீருடன் கழிவு நீரும் கலந்ததால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு ஆளாகினர். ராமேஸ்வரத்தில் 2வது நாளாக பெய்த வரலாறு காணாத கனமழையால் பாம்பன் பாலத்தில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பாலத்தை சுற்றி கருமேகம் சூழ்ந்து அச்சமூட்டும் வகையில் காட்சியளித்தது. நெல்லை மாவட்டத்தில் கனமழை காரணமாக தாமிரபரணி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்து குறுக்குத்துறை முருகன் கோவில் பாதி அளவு மூழ்கியது. இதனால் உற்சவர் சுப்பிரமணிய சுவாமி மேடான பகுதிக்கு எடுத்துச் செல்லப்பட்டு பூஜைகள் நடந்தன. நாகை மாவட்டத்தில் கனமழை காரணமாக இதுவரை சுமார் 60 ஏக்கர் வரை நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் ஆகாஷ் தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டம் இறையான்குடியில் அறுவடைக்கு தயாராக இருந்த 100 ஏக்கர் நெற்பயிர்கள் மழையால் சேதமடைந்தன. இதேபோல் பல இடங்களில் நூற்றுக்கணக்கான ஏக்கரில் பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்த விவசாயிகள் அரசு உரிய இழப்பீடு தர கோரிக்கை வைத்தனர். இந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த ஆட்சியர் ஆகாஷ், விளைநிலங்களில் தேங்கியுள்ள மழைநீர் வடிய ஏதுவாக நீர்நிலைகளில் ஆகாய தாமரைகளை அகற்றும் பணி நடந்து வருவதாக கூறினார். சர்வே பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 600 to 700 ஹெக்டேர்ஸ் வந்து தண்ணியில் இருக்குது. அதெல்லாம் சர்வே எடுத்திருக்கோம்.
கொஞ்சம் வந்து ஒரு 25 ஹெக்டேர்ஸ் வந்து டேமேஜ் ஏற்பட்டிருக்குது. அதுக்கு சர்வே எடுத்து நிவாரணத்துக்கு ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்கோம். இதேபோல் திருவாரூர் மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்த கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. திடீர்னு பெஞ்ச ஒரு வாரம் 10 நாளாக பெஞ்ச கனமழையினால அறுத்துக்கிட்டு இருக்கும் போதே மிஷினில் கரையேற்றக்கூடிய நிலைமை வந்து இப்போ ஆளுங்களை வச்சு கையாலேயே அறுத்து இந்த பெஞ்சில் கதிரை கட்டி தூக்கிட்டு வந்து ரோடு பூரா கொத்தி வச்சிருக்கும் போதே எல்லாம் அப்படியே முளைப்பு திறன் வந்துட்டு எதுவுமே பண்ண முடியல. இப்போ தண்ணி வர வர பெருவ அப்படியே இப்போ வந்து ஆள் இன்னைக்கு கிடைக்காம எல்லாம் அப்படியே வயல்லையே மேர்ந்துகிட்டு இருக்கு. கடுவலி கிராமத்தில் 200 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் நீரில் மூழ்கின. அரசியலில் நிரந்தர நண்பர்களும் இல்லை, நிரந்தர பகைவர்களும் இல்லை என சீமான் நிரூபித்திருக்கிறார். நடிகர் ரஜினிகாந்தை மிக கடுமையாக விமர்சித்து வந்த நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் திடீரென அவரை சந்தித்தது பெரும் பேசுபொருளாகியுள்ளது. சென்னை போய்ஸ் கார்டனில் உள்ள ரஜினிகாந்தின் இல்லத்துக்கு சீமான் நேற்றிரவு சென்று அவரை சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பு 20 நிமிடங்கள் நீடித்ததாக கூறப்படுகிறது. அரசியல் ரீதியாக இருவரும் ஆலோசித்ததாக கூறப்படுகிறது. ரஜினிகாந்த் அரசியல் கட்சி தொடங்குவதாக அறிவித்தபோது தமிழர் அல்லாதவர் தமிழக அரசியலில் ஆட்சி கட்டிலுக்கு வரக்கூடாது என சீமான் ஆவேசமாக கூறியிருந்தார். பல ஆண்டுகளாக தொடர்ந்து ரஜினியை கடுமையாக சாடியவரான சீமான் விஜய் தன்னுடன் இணக்கம் காட்டாத சூழலில் ரஜினிகாந்தை சந்தித்திருப்பது பல்வேறு யூகங்களுக்கு வித்திட்டுள்ளது. சீமான் ரஜினியிடம் தனக்கு ஆதரவு தர கோரியிருக்கக்கூடும் என்றும் தமிழக அரசியல் பற்றி குரல் தரும்படி அழுத்தம் தந்திருக்கக்கூடும் என்றும் நெட்டிசன்கள் தங்கள் கற்பனை குதிரைகளை தட்டிவிட்டு விவாதிக்க தொடங்கியுள்ளனர். அமெரிக்க நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்தால் பங்குகள் சரிந்து அதானிக்கு 2 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டது. இந்தியாவில் சூரிய மின் விநியோகம் தொடர்பான ஒப்பந்தம் பெறுவதற்கு சுமார் 2000 கோடி ரூபாய் லஞ்சம் தர முயன்றதாக தொழிலதிபர் கௌதம் அதானிக்கு எதிராக அமெரிக்க நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்துள்ளது. நியூயார்க் நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்டுள்ள வழக்கில் கௌதம் அதானி மற்றும் அவரது உதவினர் சாகர் அதானி உட்பட 8 பேர் மீது ஊழல் குற்றச்சாட்டு பதியப்பட்டுள்ளது. அதில் இந்தியாவில் சூரிய மின் விநியோகம் தொடர்பான ஒப்பந்தம் பெறுவதற்கு இந்திய அதிகாரிகளுக்கு சுமார் 2000 கோடி ரூபாய் லஞ்சம் தர அதானி முன்வந்ததாக கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் அடுத்த 20 ஆண்டுகளுக்கு அதானி குழுமத்திற்கு ஆண்டுதோறும் சுமார் 16,000 கோடி ரூபாய்க்கு மேல் லாபம் கிடைக்கும் என புகாரில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக 2021 ஆண்டு ஜூலை முதல் 2022 ஆண்டு பிப்ரவரி வரை மாநிலங்களில் சூரிய மின் விநியோக ஒப்பந்தத்தில் ஈடுபடுவதற்கு லஞ்சம் தர ஒப்புக்கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலும் 2020 ஆண்டு முதல் இந்திய அதிகாரிகளை அதானி தனிப்பட்ட முறையில் சந்தித்து லஞ்சம் தருவது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி அதிகாரிகளுடன் சாகர் அதானி தொலைபேசியில் பேசியதற்கான ஆதாரங்களும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் முறைகேடாக பெறப்பட்ட இந்த ஒப்பந்தங்களை முன்வைத்து கடன் மற்றும் பத்திரங்கள் மூலம் அமெரிக்க நிறுவனங்களிடம் இருந்து சுமார் 25,000 கோடி ரூபாய் நிதியை அதானி குழுமம் திரட்டியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதையடுத்து கௌதம் அதானி உள்ளிட்ட 8 பேருக்கு அமெரிக்க நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்து உத்தரவிட்டுள்ளது. அமெரிக்காவில் அதானி மீது ஊழல் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்திய பங்குச் சந்தைகளில் அதானி குழுமத்தின் பங்குகள் சுமார் 23 விழுக்காடு வரை சரிந்தன. இதில் அதிகபட்சமாக ஊழல் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்ட அதானி பசுமை ஆற்றல் நிறுவனத்தின் பங்குகள் 16% சரிந்தன. இதேபோன்று அதானி பவர் நிறுவனத்தின் பங்குகள் 14 விழுக்காடும் அதானி துறைமுகத்தின் பங்குகள் 8 விழுக்காடும் வீழ்ச்சியடைந்தன. ஒட்டுமொத்தமாக 2 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு இழப்பீடு ஏற்பட்டுள்ளது. மேலும் அதானி குழுமத்தில் முதலீடு செய்திருந்த பொதுத்துறை நிறுவனமான LICக்கு 12,000 கோடி ரூபாய் இழப்பீடு ஏற்பட்டுள்ளது. இதேபோன்று அதானி குழுமத்திற்கு கடன் கொடுத்துள்ள SBI உட்பட பொதுத்துறை மற்றும் தனியார் வங்கிகளின் பங்குகளும் சரிவை சந்தித்தன. அதிகபட்சமாக பேங்க் ஆஃப் பரோடாவின் பங்குகள் 7 விழுக்காடும் பஞ்சாப் நேஷனல் வங்கியின் பங்குகள் 6% இறக்கம் கண்டன. இதேபோன்று கனரா மற்றும் SBI வங்கியின் பங்குகள் தலா 5%, இண்டஸ்இண்ட் வங்கி மற்றும் IDFC வங்கியின் பங்குகள் தலா 3 விழுக்காடும் சரிவை சந்தித்தன. அதானி குழுமத்தில் முதலீடு செய்தவர்களுக்கு ஒட்டுமொத்தமாக 2,60,000 கோடி ரூபாய் இழப்பீடு ஏற்பட்டுள்ளது.